குடியரசுக் கட்சி வீழ்ச்சிக்கு முதல் காரணமே இன்னொரு கட்சியை பின்பற்றி இருந்த இதுதான் முதல் காரணமே. நான் அதை உறுதியாக நம்புகிறோம். கண்டிப்பாக அதிமுக நம்பியும் திமுகவை நம்பியும் ஒட்டுண்ணி கட்சியாக மாறியதனுடைய விளைவு தான் குடியரசுக் கட்சியுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி என்பதை நான் வெக்கப்படாமல் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இதே அலையன்ஸ்னால தானே எம்எல்ஏவும் ஆனீங்க. எம்எல்ஏவும் நிச்சயமாக அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் இந்த கட்சிக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேண்டும்ல. இந்த கட்சிக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கி நிலைமை என்னென்னா, இது அதிமுக இருந்தாலும் சரி இல்லை திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் சரி தனித்தன்மையை இழந்து தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. அதை போய் மற்ற கட்சிகளோடு இணைத்து செயல்படுறது இருந்தால் அப்போ எதுக்கு நமக்கு தனி கட்சி? திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், நினைவுபடுத்துகிறேன். இந்த இந்திய சூழலில் இன்றைக்கி இருக்கிற இந்த எலக்ட்ரல் சிஸ்டத்தில் தனியாக நின்று வெற்றி பெற முடியாது. அப்போது ஒரு குறைந்தபட்சம் பொது செயல் திட்டத்தை கொண்டு வரணுன்றார். நீங்கள் நேர் எதிரான கொள்கையுடையவர்களோடு கூட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கணும்னா, ஒரு பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும். உங்களுடைய கொள்கை வேறு, அவருடைய கொள்கை வேறு. அப்படி என்றால் உங்களுக்கு தேவைப்பட்டால், இது அதையே கொள்கையாக சொல்லலை அவர், தேவைப்பட்டால் கூட்டணி அவசியம் என்று தேவைப்பட்டால் கூட்டணி பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும். நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய சொந்த கொள்கைக்கு, நீங்கள் வைத்திருக்கிற அமைப்பினுடைய கொள்கைக்கு எந்த வகையிலும் குந்தகம் ஏற்படுத்தாத வகையில் நீங்கள் அங்கே இருக்கணுன்றார். இன்றைக்கி அப்படி இருக்குதா? எந்த கட்சியாச்சும் விரல் விட்டு சொல்ல முடியுமா? எந்த கட்சியாச்சும் கம்யூனிஸ்டுகள்லேருந்து விசிகாவிலிருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லா அமைப்புகளும் இன்னும் மற்ற அதிமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வரை என்ன கொள்கை இருக்கிறது உங்களுக்கு? உங்களுடைய தனிப்பட்ட கொள்கை என்ன? ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன செயல் திட்டம் வச்சுருக்கேன்? பயலாக இருக்கா? அப்போது இப்படி வெறும் தேர்தலுக்காக மட்டுமே நீங்கள் அரசியல் இயக்கம் நடத்துவதாக இருந்தால் நீங்கள் அந்த கட்சியோட மெர்ஜ் ஆயிடலாம். எதுக்கு உங்களுக்கு தனி கட்சி? ஆனால் பாபா சாஹேப் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், இன்னும் சொன்னால் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அது பாபா சாஹேப் கொள்கையை தவிர வேறு எந்த கொள்கையும் இந்த நாட்டில் உருவாக்க முடியாது.